வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று செப்டம்பர் 14, ஆவணி 29. இன்றைய தினத்தில் வானிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் நமது முந்தைய அறிவிப்பில் செப்டம்பர் 14, 15, 16, 17 தேதிகளில் எதிர்பார்த்த மழைப்பொழிவு இன்றைய தினம் அதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்தான விளக்கம் மற்றும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலையில் எதிர்பார்க்கப்படும் மாற்றங்கள் என்ன, தற்போதைய நிலையில் நீடிக்கக்கூடிய வங்கக்கடல் நிகழ்வும் இதன் நகர்வும், செப்டம்பர் இறுதி வாரத்தில் நாம் ஏற்கனவே முந்தைய முன்னோட்ட விளக்கத்திலும் முந்தைய வானிலை விளக்கத்திலும் அறிவித்திருந்த 24ஆம் தேதி தொடங்கி வங்கக்கடலில் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வும், அதனை சார்ந்து தமிழகத்தில் ஏற்பட இருக்கக்கூடிய வறண்ட வானிலைக்கு இடையேயான மழைப்பொழிவு குறித்தான வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. வானிலை அமைப்பு வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் ஏற்பட்டிருந்த ஒரு குறைவழுத்த பகுதி சற்றே வலுவடைந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கம் நிலப்பரப்பு சார்ந்தும் வங்கக்கடல் சார்ந்தும் வலுவான சுழற்சியாக நீடித்து வருகிறது. ஏற்கனவே வடமேற்கு இந்திய பகுதிகளில் நோக்கி நகர்ந்த காற்று சுழற்சி வலுவிழந்து விட்டது. இந்த நிலையில் நாம் இன்று முதல் எதிர்பார்த்த ஈரப்பதம் மிகுந்த காற்று குவிதல் தென்மேற்கு காற்றின் மூலமாகவும் மேற்கு காற்றின் மூலமாகவும் தமிழக மாவட்டங்களில் காற்று குவிதலுக்கு, ஈரப்பதம் மிகுந்த காற்று குவிதலுக்கும் வெப்பச்சலன மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கு உகந்த வானிலை சூழலும் தற்போதைய நிலையில் நமது முந்தைய அறிவிப்பில் எதிர்பார்த்த அந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. வடக்கு வங்கக்கடலில் நீடிக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு இந்திய மாநிலங்கள், அதாவது மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசம் சார்ந்து நீடிக்கக்கூடிய அந்த சுழற்சியானது மேலும் சற்று வலுவடைந்து அது நிலப்பகுதி வழியாக வடமேற்கு இந்திய பகுதிகள் நோக்கி வழக்கம் போல நகரும். மத்திய இந்திய பகுதிகள் நோக்கி நகர்ந்து வடமேற்கு இந்திய பகுதிகளை சென்றடைந்து வலுவிழக்கும். ஏற்கனவே வடமேற்கு இந்திய பகுதிகளில் இருந்து நாம் அறிவித்தபடி தென்மேற்கு பருவக்காற்று விலகத் தொடங்கியிருக்கிறது, விரைவாக விலகத் தொடங்கியிருக்கிறது. இதன் நகர்வுகள் ஒவ்வொரு சுழற்சி ஏற்பட்டு நகர்ந்து வலுவிழக்கும் நிலையிலும் படிப்படியாக அது கிழக்கு தென்கிழக்காக அந்த தென்மேற்கு காற்று விளக்கம் ஏற்பட தொடங்கும். நாம் முந்தைய முன்னோட்ட வானிலை விளக்கம் 2024 வடகிழக்கு பருவமழை முன்னோட்ட வானிலை விளக்கத்தில் எதிர்பார்த்த அந்த நகர்வுகள் தற்போதைய நிலையில் விரைவு பெற்றிருக்கிறது. இதுக்கு காரணமான நிகழ்வுகள் பசிபிக் பெருங்கடல் லானினோ கிட்டத்தட்ட மைனஸில் போயிருக்கு. இப்போ உள்ள தரவுகள் படி -0.8 என்ற லெவலில் வீக் லானினோ, வலு குறைந்த லானினோ என்ற நிலைக்கு சென்றிருக்கிறது. ஐஓடி, இந்திய பெருங்கடல் ஐஓடி இன்னமும் அது நியூட்ரல் நிலையிலேயே நீடிக்கிறது. 0.3 என்ற அளவில் அது நியூட்ரல் நிலையிலேயே கிட்டத்தட்ட நீடிக்கிறது. இந்த நிலை வடகிழக்கு பருவமழையின் மீது ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். நியூட்ரல் நிலையில் இருந்து அக்டோபர் மாதத்தில் மெல்ல நெகட்டிவ் நிலையை நோக்கி நகரக்கூடிய நிலையாகவே தற்போதைய நிலையில் வானிலை நகர்வை நாம் பார்க்க முடிகிறது. எனவே நமது முந்தைய அறிவிப்புகளில் சில மாற்றங்கள் இருக்கின்றன. அது குறித்தான விரிவான விளக்கம் 2ஆம் கட்ட முன்னோட்ட விளக்கமாக நாளை
இடம்பெறும். தற்போதைய வானிலை அமைப்பு சார்ந்து இன்று எதிர்பார்க்கப்படும் மழை வாய்ப்புகளை பார்க்கலாம். பிற்பகலுக்கு பிந்தைய மழை வாய்ப்புகள் அல்லது பிற்பகல் மழை வாய்ப்புகளாக மேற்கு மாவட்டங்கள் கோவை, ஈரோடு, நீலகிரி, திருப்பூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், நாமக்கல் இந்த மாவட்டங்கள் சார்ந்து ஆங்காங்கே ஏற்படும் மழை வாய்ப்புகளாக, பரவலான மழை வாய்ப்புகள் அல்ல, அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாக இந்த மாவட்டத்திலும், சேலம் மாவட்டத்தில் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் சற்று வலுவுடன் கூடிய பரவலான மழை பொழிவிற்கும் வாய்ப்புகள் முதற்கட்டமாக இன்று ஏற்படக்கூடும். அதே போல தென் தமிழகத்தில் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக முதற்கட்டமாக மழைப்பொழிவு ஏற்படக்கூடும். அதே நேரத்தில் தேனி, மதுரை, சிவகங்கை இந்த மாவட்டங்கள் சார்ந்து சற்று பரப்பில் கூடிய வலுவான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கக்கூடும். திண்டுக்கல் மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட மேற்கு பகுதிகளும் சரி, கிழக்கு பகுதிகளும் சரி ஆங்காங்கே மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மத்திய பகுதிகள் மற்றும் கிழக்கு பகுதிகளில் சற்று கூடுதல் வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கக்கூடும். ராமநாதபுரம் மாவட்டத்திலும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் இன்றைய தினம் சற்று பரப்பில் கூடிய மழைப்பொழிவிற்கு ஆங்காங்கே வாய்ப்புகள் இருக்கும். புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் சற்று கனமழைக்கு வாய்ப்புகள் ஏற்படலாம். டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் இன்றைய தினம் சற்று பரவலான பரப்பில் கூடிய மழைப்பொழிவிற்கு வெப்பச்சலன இடிமழை பொழிவு வாய்ப்புகளாக இந்த மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்கக்கூடும். குறிப்பாக திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களை சார்ந்த தெற்கு பகுதிகளுக்கு இரவு மற்றும் நள்ளிரவு நேர மழை பொழிவு வாய்ப்புகளாக கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த மழை வாய்ப்புகள் சற்று பரவலான மழை வாய்ப்புகளாக இருக்கக்கூடும். அதே போல பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் சற்று பரப்பில் கூடிய கனமழைக்கு வாய்ப்புகள் ஏற்படலாம். இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புகள் ஏற்படலாம். கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளுக்கும் இந்த வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். பாண்டிச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கும் இன்றைய தினம் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளுக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மேற்கு மற்றும் தென்மேற்கு தெற்கு பகுதிகளுக்கும் இன்றைய தினம் கூடுதல் பரப்பில் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள், வெப்பச்சலன இடிமழை பொழிவாக இந்த வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இதர வடகடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை செங்கல்பட்டு மாவட்டத்தில் அநேக இடங்களில் சற்று மேகமூட்டமான வானிலை ஏற்பட்டு ஓரிரு இடங்களில் மழை வாய்ப்புகள் இருக்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட மேகமூட்டமான வானிலை அமைப்பிற்கும் ஓரிரு இடங்களில் மழை பொழிவிற்கும் கிழக்கு பகுதிகளில், காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் வாய்ப்புகள் இருக்கலாம். சென்னை பெரும்பாலும் மேகமூட்டமான வானிலை இன்று மாலை நேரத்தில் ஏற்பட்டு ஓரிரு இடங்களில் லேசான தூறலுக்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி தீவிர மழைப்பொழிவிற்கு சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து இந்த வாய்ப்புகள் குறைவு. அதே நேரத்தில் தருமபுரி மாவட்டத்தில் சற்று கூடுதல் வாய்ப்புகள் இருக்கின்றன. சேலம் மாவட்டத்தை ஒட்டிய தருமபுரி மாவட்ட பகுதிகளில் இன்று கூடுதல் மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதியில் ஓரிரு இடங்களில் மழை வாய்ப்புகள் இருக்கலாம். மற்றபடி பரவலான மழைப்பொழிவிற்கு இந்த மாவட்டத்தில் வாய்ப்புகள் குறைவு.
இது இன்றைய நிலையிலான மழை வாய்ப்புகளாக நாம் எதிர்பார்க்கின்றோம். நாளைய தினம் அது கடலோர மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்புகளாகவும் தென் கரைக்கோடி மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்புகளாகவும் தென் கடலோர மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்புகளாகவும் மாறக்கூடும். மேற்சொன்ன வங்கக்கடல் சுழற்சி, அதாவது வடக்கு வங்கக்கடல் சுழற்சி நிலப்பகுதியில் உள்நுழைய நிலையில் கிழக்கு காற்று உள்நுழைந்து இந்த மழை வாய்ப்புகளை சற்று வலுப்படுத்தக்கூடும் கடலோர மாவட்டங்களில். இந்த நிலை அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 தினங்களுக்கு எதிர்பார்க்கின்றோம். மேற்படி காற்று சுழற்சியானது வடமேற்கு இந்திய பகுதிகளை நோக்கி நகர தென்மேற்கு பருவக்காற்று மேலும் விலக்கமடைந்து வடமேற்கிலிருந்து விலக்கமடைந்து கிழக்கு தென்கிழக்காக நகர அடுத்து நாம் மத்திய வங்கக்கடல் பகுதி சார்ந்து காற்று சுழற்சி ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் தமிழகத்தினுடைய வடக்கு மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர பிரதேசத்தினுடைய தெற்கு மாவட்டங்கள் சார்ந்து இந்த பகுதிகளுக்கு அப்பால் வங்கக்கடலில் காற்று சுழற்சி ஏற்படுவதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது கடலோர மாவட்டங்களுக்கும் கடலோர டெல்டா மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதல் மழைப்பொழிவை ஏற்படுத்தலாம். இது நாம் 19, 20ஆம் தேதிக்கு பின்னர் இந்த வாய்ப்புகளை எதிர்பார்க்கின்றோம். 24ஆம் தேதியில் அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற்றமடையவும் வாய்ப்புகள் ஏற்படலாம். அவ்வாறான நிலையில் 24, 25, 26 தேதிகளில் வடகடலோர மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா கடலோர மாவட்டங்கள், மேற்கு மத்திய மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவும், தென் கடலோர மாவட்டங்களுக்கும் காற்றுக்கு வெப்பச்சலன மழைப்பொழிவுக்கும் சற்று வலுவான வாய்ப்புகள். அந்த சுற்றிலும் 24ஆம் தேதி தொடங்கி தென் கரைக்கோடி மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்களுக்கும் வெப்பச்சலன மழை வாய்ப்புகள் சற்று அதிகரிக்கக்கூடும். இது 24 முதல் 27, 28 வரை இந்த நிலை நீடிக்கலாம். ஒரு சுற்று முடிந்ததும் அடுத்த சுற்று வறண்ட வானிலை. இந்த நிலையில்தான் இந்த அக்டோபர் முதல் வாரம் வரை இந்த வானிலை நகரும். அக்டோபர் 2ஆம் வாரத்திற்கு பிறகு வானிலையில் எண்ணற்ற மாற்றங்கள் இருக்கின்றன. வானிலை நகர்வுகளுக்கு ஏற்ப வங்கக்கடலில் சுழற்சிகள் உருவாவதற்கான வாய்ப்புகளும், கீழடுக்கு மற்றும் மேலடுக்கில் மாற்றங்களும் மழைப்பொழிவை நிச்சயமாக வலுவான மழைப்பொழிவை கொண்டு வந்து சேர்க்க இருக்கிறது. நமது முன்னோட்ட விளக்கத்தில் தெரிவித்தபடியும், முன்பருவ மழைப்பொழிவு விளக்கத்தில் தெரிவித்தபடியும் நிறைவான மழைப்பொழிவு காத்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். 2ஆம் கட்ட முன்னோட்ட விளக்கத்துடன் மீண்டும் மற்றொரு விளக்கத்துடன் இணைகிறேன். நாளை காலை அந்த விளக்கமானது முழுமை செய்யப்பட்டு இறுதியான அறிக்கையாக நாளை வெளியிடப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.